ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யாவை மீனா சந்திக்கிறாங்க. மீனா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் வித்யா கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணியும் நீங்களும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளோ போய் பேசியிருக்கீங்க, நீங்களாவது உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. வித்யா, ரோகிணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா, பரவாயில்ல, இப்போயாவது எல்லாத்தையும் சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி அவங்க பையனை பற்றி சொன்னாங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னது பையனை பற்றியா, எந்த பையனை அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. ஆஹா, நம்ம தான் அவசரப்பட்டு வாய விட்டோமோ அப்படின்ட்டு வித்யா அப்படியே பேச்சை மாற்றுறாங்க. இருந்தாலும் மீனாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. இதை போயிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு, இப்போ அந்த சந்தேகம் உண்மையாயிடுச்சு. அந்த கிறிஸுக்கும் இந்த பார்லர் அம்மாவுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அந்த கிறிஸு தான் பார்லர் அம்மாவுடைய பையன். இதை நான் சீக்கிரமாகவே நிரூபிக்கிறேன், நாளைக்கே அதுக்கான வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்து ரோஹிணி உள்ளிருந்து கேட்டுட்ருக்காங்க. அடுத்து ஒரு பூகம்பம் வெடிக்க போகிறத நினச்சி ரோஹிணி பதட்டமாக நிற்கிறாங்க. இதோட இந்த புறமும் முடியுது.